ஒரே நிமிஷம் வேணும். அதே மாதிரி உங்களுக்கும் நீங்க இல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, உங்க கீழ வரவங்களுக்கு நீங்களும் இதே மாரி தான் சொல்லிக் குடுக்க போறீங்க. சரிங்களா? இப்ப நான் Zoom மீட்டிங் வைக்கிறனால நீங்க தனியா தான் Zoom மீட்டிங் வச்சும் சொல்லி தரலாம். அ ஆனா நீங்க தான் சொல்லி தருவீங்க. ஓகேவா? அதனால ஸ்க்ரீன கவனிங்க. ஓகே. ஸ்ரீமேம் என் வாய்ஸ் கிளியரா தானே இருக்கு? ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. ப்ரொசீட் பண்ணலாமா? கிளியரா தான் சார் இருக்கு. ஓகே. சரி நான் என்னோட கேமரா நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. கேமரா கிளியரா தானே இருக்கு உங்களுக்கு? எழுதுறது தெரியுதா பாருங்க. ஹவ் டூ அச்சீவ் 8% இதுதான். கிளியரா இருக்கா? தெரியுதா உங்களுக்கு? ஓகே சார், தெரியுது சார். ஓகே. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ப எல்லாருமே 5% லெவல்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். 5% லெவல்ன்றது வந்து உங்களுக்கு வந்து குவாலிஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டர்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுவாங்க. யாராவது உங்கள வந்து லெவல்ஸ் பத்தி கேட்டாங்கன்னா, நான் 5% லெவல்ல இருக்கேன். நம்ம டீம் நேம் வந்து யுவிடி ஓகேங்களா? யுவிடில 1.5 ஓகேவா? யுவிடினா என்னன்னா, அன்ஸ்டாப்பபிள் வெஸ்டேஜ் டீம். ஓகேங்களா? இது நம்ம லோகோலாம் இருக்கும். என்னோட லோகோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்ப தருண்லாம் அதுல வச்சிருப்பாரு. இதுதான் நம்மளோட லோகோ. ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்கலாம் வந்து அத செட் பண்ணுவீங்க. ஓகேவா? உங்களோட ரீநேம் வந்து கண்டிப்பா ரீநேம் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம டீம்ல வந்து 5 மெம்பர்ஸ் தான் இருக்கோம். ஆனா அந்த 5 மெம்பர்ஸுமே வந்து அத பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மெம்பர்ஸ் ஒட்டி தான் நம்ம கரெக்ட்டா அந்த ரீநேம் பண்றதோ, 2 டூ 3 ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட லெவல் ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட லெவல், அதுக்கப்புறமா உங்க நேம், அதுக்கப்புறமா உங்களோட டீம் நேம். சரிங்களா? இதுதான். அப்போ உங்க லெவல் 5%னா 5% உங்க பேரு. ஓகேவா? புரோகித் அப்டின்னா உங்க பேரு அது. அதுக்கப்புறமா டீம் நேம்னா யுவிடி 1.5 சரிங்களா? இப்படிதான் நீங்க ரீநேம் பண்ணணும். ரீநேம் எதுக்கு அப்டின்னா, உங்க நேம்லயே வந்து வேற மெம்பர்ஸ்ன்றது இருப்பாங்க. கரெக்ட்டா? அப்ப நீங்க தான் அட்டெண்ட் பண்றதுன்னு கண்டிப்பா தெரியாது. ஏன்னா, நான் சொன்ன மாரி உங்க அட்டெண்டன்ஸ் வந்து டெய்லியுமே நான் ட்ராக் அவுட் பண்றேன். நீங்க ட்ராக் அவுட் பண்றீங்களோ இல்லையோ, கண்டிப்பா ஐஜாயின்ட்க்கு 1, ஃபீட்பேக் 1 வந்து நானு என்னோட அப்ளைன்ஸ்க்கு வந்து நான் ஷேர் பண்ணணும். சரிங்களா? அப்படி இல்லனா எனக்கு வந்து அவங்களோட ட்ராக்கிங்ல அப்சென்ட் போயிருவாங்க. இது ஏன் ட்ராக்கிங் இருக்கணும் அப்படின்னா, அப்பதான் நம்மளுக்கு வந்து நம்ப டீமோட ஸ்ட்ரென்த்தும் சரி, ஆ அதுக்கப்புறமா நம்ப ஆ அப்பதான் கரெக்ட்டான அப்ரிவியேஷன் கரெக்ட்டான கவுண்ட்ன்றது தெரியும். இப்ப பாருங்க இப்போ 5 5 டேஸ் இருக்கு. 5 டேஸ்ல ஒருத்தர் வந்து ஒரு 3 டேஸ் தான் அட்டெண்ட் பண்றாங்க அப்படின்னா, மிச்சம் இருக்கிற 2 டேஸ் அவங்க அட்டெண்டே பண்ணல அப்படின்னா, நம்மளுக்கு அத ட்ராக்கிங் பார்த்தா தான் தெரியும். இப்ப நான் கண்டிப்பா சொல்லிட முடியாதுல்ல. இவங்க வந்து இந்த டேட்ல தான் அட்டெண்ட் பண்ணல, இந்த டேட்ல தான் அட்டெண்ட் பண்ணலன்ட்டு. இப்ப அதுவே ஒரு 5 டேஸுமே அட்டெண்ட் பண்ணலன்னா, நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இப்ப நம்ம எந்த ஒரு அட்டெண்டன்ஸுமோ, இல்ல வந்து எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லன்னா, ஓகே அவங்க மேபி வந்து வருவாங்க. அப்படியே தான் இருப்போம். இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா, மேபி நம்ம மேல இருக்கவங்க கிட்ட வச்சு பேசலாம். இது எல்லாமே ரீட்டெயின்மென்ட்ல வரும். அதனால தான் அட்டெண்டன்ஸ்ன்றது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப மெயின். அதனால நீங்க எப்ப ஃபர்ஸ்ட் மாறுறீங்களோ, உங்க கீழ இருக்கவங்க உங்கள தான் ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? அதனால இப்போ இருக்க நம்ம 4 மெம்பர்ஸ் இருக்குமா, தயவுசெய்து நீங்க இப்போதைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா, ஆ நீங்க என்ன நம்பி என்ன ட்ரஸ்ட் பண்ணி இவ்ளோ இங்க வந்திருக்கீங்க. இன்னும் ஸ்பெஷலா சொல்ல போணும்னா, இப்போ ஹேமா மேம் ஆகட்டும், மகாலட்சுமி மேம் ஆகட்டும், இல்ல வந்து இப்போ ரீசென்ட்டா ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே வந்து இப்ப நான் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ்ன்றது நான் எல்லாருக்கும் பண்ணி தந்திருப்பேன். ஓகேவா? ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது, அவங்க எனக்கு வந்து அமௌண்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த அளவுக்கு வந்து அவங்க ட்ரஸ்ட் பண்றாங்கல்ல. இப்ப வந்து நம்மளுக்கே தெரியும். இப்ப ஓகே. இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பட் எந்த ஒரு நம்பிக்கையில அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த ட்ரஸ்ட் வந்து உங்ககிட்ட இருந்து எனக்கு அதுலருந்து எனக்கு கிளியரா இருந்தது. ஓகே இவங்க என்ன நல்லா நம்புறாங்க அப்டின்ட்டு.
ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கே நான் உங்கள வந்து இது பண்றேன். அதே மாரி நீங்க வரல, வரீங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா ரெஸ்பான்சிபிளா நீங்க வந்து ஒன்ஸ் நான் அதுக்கப்புறமாவும் கால் பண்ணும்போது எடுக்குறீங்க பார்த்தீங்களா? அதுக்கும் நான் உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பஞ்சுவலா இருங்க. ஓகே. பண்ற மிஸ்டேக்க மறுபடியும் பண்ணாதீங்க. ஓகேவா? இந்த வாரம் நீங்க வந்து ஒரு 5 இப்ப 3 டேஸா அட்டெண்ட் பண்றீங்கன்னா, அடுத்த வாரத்துலருந்து நீங்க வந்து 5 டேஸுமே அட்டெண்ட் பண்ண பாருங்க ஃபிரெண்ட்ஸ். ஏன்னா இந்த டீம் இப்படியே இருக்க போறதில்ல. கரெக்ட்டா? இப்போ நம்ம 4 மெம்பர்ஸ்ன்றது தான் நம்ம நெக்ஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஆனா இந்த 4 மெம்பர்ஸே நம்ம கரெக்ட்டா இல்ல அப்படின்னா, நெக்ஸ்ட் நான் எப்படி டூப்ளிகேட் பண்றது? ஓகேவா? அதனால வந்து மத்தது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ரெஸ்பான்ஸ்ல இருந்து எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. ஆனா அந்த சிஸ்டத்த ஒண்டி தான் நம்மளால இன்னும் அந்த சிஸ்டம் ஒண்டி கரெக்ட்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னு வைங்களேன், எக்ஸலன்ட்டா நம்ம வந்து ட்ரிவன் பண்ணிட்டு போயிட்டே இருந்துடலாம். ஓகேவா? அதனால உங்ககிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மீட்டிங்க அந்த 8:50க்கு அலாரம் ஓகேங்களா? 8:50க்கு அலாரம் வைக்கலன்னா கண்டிப்பா வச்சுருங்க ஃபிரெண்ட்ஸ். 8 பிஎம் அலாரம் வந்து செட் பண்ணலன்னா கண்டிப்பா வைங்க. 8:50க்கு ஐஜாயின் போடுங்க. அதே மாரி 10:10க்குள்ள நீங்க வந்து ஃபீட்பேக்ன்றது நீங்க வந்து கண்டிப்பா போடணும். சரிங்களா? ஏன்னா, நான் சப்மிட் பண்றது வந்து 10:15க்குள்ள நான் வந்து அட்டெண்டன்ஸ் சப்மிஷன்ன்றது மேல பண்ணணும் ஃபிரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான். ஏன்னா நீங்க இதுக்கு 8 இல்ல 10:15க்கு மேல நீங்க பண்றீங்க அப்டின்னா, நான் என்னோட இதுல தான் சேஞ்சஸ் பண்ண முடியுமே தவிர, மேல இருக்கவங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ண முடியாது. அவங்க கண்டிப்பா இது வந்து இது என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கைடன்ஸ் தான். இத வச்சே உங்களுக்கு சொல்லிருவாங்க. இந்த அட்டெண்டன்ஸ் ட்ராக்கிங் வச்சு, ஓகேங்க எந்த மாரி பெர்சன் அப்படின்றது ஏன்னா அவங்க பேசியிருக்க மாட்டாங்க உங்ககிட்ட. இத வச்சு தான் நீங்க குவாலிட்டியான பெர்சனா, இல்ல வந்து உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வேணும், அவங்களா வந்து கால் பண்ணுவாங்க ஃபிரெண்ட்ஸ். ஏன்னா, இது அப்படியே சரண் சார் வரைக்குமே போகும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோல்ட் டைரக்டர்ல இருக்கேன்னா, கண்டிப்பா எனக்கு வந்து ஜெயப்பிரியா அக்கா தான் கால் பண்ணிருவாங்க. அப்போ இந்த மாரி வந்து யூனிக்கான அ அவங்க ஸ் அ அவங்களோட ட்ராக்கிங்ல நம்மளுக்கு இந்த ஒரு ரிப்போர்ட் தான் பேசும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம யாருன்னு தெரியாது அவங்களுக்கு. அதனால இந்த 2 ஒண்டி ஃபாலோ பண்ணிக்கோங்க. 10:10க்குள்ள ஃபீட்பேக், 8:50க்குலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 4 மெம்பர்ஸ்ன்றது நம்ம இப்ப இருக்கோம். ஓகேவா? பரவால்ல போறவங்க, வரவங்க இப்ப 4 மெம்பர்ஸ்ல மொத்தமா வந்து ஒரு 6 மெம்பர்ஸ் ஓகேவா? ஆ இந்த 6 மெம்பர்ஸ்ன்றது நம்ம வந்து கரெக்ட்டா வர ஆரம்பிச்சுட்டோம் அப்டின்னாலே, நம்ம நெக்ஸ்ட் வாரத்துல வந்து நான் என்ன டார்கெட் பண்ணி வச்சிருக்கேன்னா, 12 மெம்பர்ஸ்ன்றது நம்ம நெக்ஸ்ட் மீட்டிங்ல வந்து நம்ம மீட் பண்ணலாம் அப்டின்றது தான் என்னோட பிளான். நெக்ஸ்ட் வீக்னா, நெக்ஸ்ட் வீக் சண்டேக்குள்ள சரிங்களா? ஏன்னா, இப்ப நம்ம இந்த 6 மெம்பர்ஸுமே ஒரு ஐடி எடுத்தோம்னாலே நம்ம 12 மெம்பர்ஸ்ன்றது ஆயிடும். கரெக்ட்டா? ஆனா, இது எல்லாமே நான் சொல்றது என்னன்னா, டெய்லியும் ஒரு 5 மெம்பர்ஸ்ன்றது டார்கெட் பண்ணுங்க. ஓகேவா? இதுதான் உங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இது ஒரு டீம் பில்டிங் பிசினஸ் தான். இப்ப யார் எடுத்தாலுமே உங்க கீழ தான் வரப்போது. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? நீங்க வந்து ரொம்ப ஹெக்டிக்காலாம் நீங்க பண்ணணும்லாம் கிடையவே கிடையாது. அதனால உங்கனால முடிஞ்சது நான் சொன்ன மாரி மேக் எ லிஸ்ட் மேக் பண்ணிட்டு யார நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க தெளிவா தெரிஞ்சதுன்னா, டெய்லியும் இந்த 5 மெம்பர்ஸோட ட்ராக்கிங் வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்க இதெல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் வந்து பண்ணாங்க, இதெல்லாம் வந்து இப்படிலாம் கேட்டாங்க. இப்படி கேட்டதுக்கு நான் என்ன என்ன ஆன்ஸர் பண்றது? இந்த மாரி கேட்டீங்கன்னா தான் நான் வந்து உங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ண முடியும். ஒரு ஒரு வாட்டியும் நானே வந்து உங்ககிட்ட சொல்லும்போது, அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்னா நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்தா தான் நான் அதுக்கான இது பண்ணவே முடியும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து சரி ஓகே. இது வந்து நான் டெய்லியுமே உங்களுக்கு சொல்லுறது தான் 5 மெம்பர்ஸ்ன்றது டார்கெட் வச்சுக்கோங்க. 5 மெம்பர்ஸ் அவங்க என்ன சொல்றாங்களோ இல்லையோ, நீங்க இன்வைட் பண்றது 5 மெம்பர்ஸ். ஓகேவா? ஓகே. இப்ப வந்து நம்ம 5ல இருந்து 8க்கு அச்சீவ் பண்றதுக்கு பிளான் பாத்துருவோம். இப்ப 5ல இருந்து 8 போணும் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து 2 வேஸ் இருக்கு. சரிங்களா? 2 வேஸ்ன்றது என்னன்னா, ஒண்ணு வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8ன்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%. ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஓகேவா? இன்னும் வந்து நார்மல் 8% மாதிரி அது வந்து ஒரு இது. ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8னா, அ நம்ம வந்து 1 மந்த்ல 2 282 பிவி எடுக்கணும் ஃபிரெண்ட்ஸ். இது 282 பிவின்றது என்னன்னா, உங்களோட மை பிவியும் பிளஸ் உங்களோட குரூப் பிவி. எக்ஸாம்பிள் இப்ப வந்து உங்க கீழ வந்து ஒரு அ நீங்க இதுதான் நீங்க சரிங்களா? மீன்றது தான் நீங்க. நீங்க ஒரு 100 பிவி பண்றீங்க. சரிங்களா? உங்க கீழ ஏ என்ற ஒரு பெர்சன் இருக்காங்க. சரிங்களா? அவங்களோட மை பிவி இது வந்து உங்களோட மை பிவி. இது ஏ பெர்சனோட மை பிவி. அவங்க வந்து 100 பண்றாங்க. பி அது கீழ வந்து ஒரு பெர்சன் இருக்காங்க. அவங்க வந்து மை பிவில ஒரு 50 பிவி பண்றாங்க. சில வந்து அவங்களோட மை பிவில அவங்களோட பர்ச்சேஸ்ல வந்து
ஒரு 100 பண்றாங்கன்னு வச்சுப்போமே. இப்போ குரூப் பிவி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். குரூப் பிவி வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்னா, நம்ம கீழ இருக்கவங்க எல்லாத்தையுமே கவுண்ட் சேர்த்து தான் இது பண்ணுவோம். இப்ப பாருங்க, இப்போ இதுதான் நீங்க. ஓகேவா? உங்க கீழ 1, 2, 3 மெம்பர்ஸ் இருக்காங்களா? இந்த 3 மெம்பர்ஸோட பிவிய கவுண்ட் பண்ணுங்க. 100 பிவி, இது ஒரு 50, இது ஒரு 100. அப்போ 250. அப்போ உங்களோட குரூப் பிவில 250ன்றது உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? அப்போ இவங்களோட குரூப் பிவி என்னவா இருக்கும்? இவங்க கீழ வந்து இந்த 2 பெர்சன் தான். கரெக்ட்டா? அப்ப அவங்களுக்கு வந்து 150ன்றது ஷோ ஆகும். இவங்களோட குரூப் பிவி என்ன சொல்லுங்க? ஆ அதேதான். இப்ப இவங்க கீழ வந்து இந்த 100 பிவி ஒண்டி தான். இவங்கள எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு இருக்கிறவங்க பிவி தான். இவங்களோட குரூப் பிவி என்னன்னா, இவங்க கீழ யாருமே இல்ல. அதனால 0வா இருக்கும். ஓகேவா? அதே மாரி மை நெட்வொர்க். மை நெட்வொர்க்ல என்னவா இருக்கும்? இப்ப வந்து உங்களோட கவுண்ட் சேர்த்து தான். இப்ப 1, 2, 3, 4 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 4ன்னு காட்டும் இங்க. சரிங்களா? அதே ஏக்கு எவ்வளவு கவுண்ட் காட்டும்? அவங்க கீழ வந்து பியும், சியும் இருக்காங்க. அப்ப 2 மெம்பர்ஸ். இப்ப பி கீழ யாரு இருக்கு? பிக்கு என்ன கவுண்ட் காட்டும்? 1ன்னு காட்டும். சாரி, இது வந்து 3ன்னு காட்டும். ஓகேவா? ஏன்னா அவங்களோட சேர்த்து தான். அப்போ 1, 2, 3. இப்ப பிக்கு பாத்தீங்கன்னா, அவரும் ஒருத்தரு, அவரு கீழ ஒருத்தர் இருக்காரு. அதனால 2ன்னு காட்டும். அப்ப லாஸ்ட் மெம்பர் சிக்கு வந்து என்னவா காட்டும்னா, 1ன்னு தான் காட்டும். ஏன்னா அவரு கீழ யாருமே இல்ல. அவர் ஒண்டி தான் இருக்காரு. அதனால 1ன்னு காட்டும். இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது கிளியரா இருந்தா தான் நம்மளால ப்ரொசீடே பண்ண முடியும். இத நீங்க பாக்க தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ல இருந்து நீங்க தெளிவாவே கத்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ நான் சொன்ன மாரி ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8ன்னா என்னன்னா, மை பிவியும், குரூப் பிவியும் ஆட் பண்ணும்போது 282 பிவி நீங்க கிராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 8%ன்னு சொல்லுவாங்க. 1 மந்த்ல இதான் கிரைட்டீரியா. இதான் கண்டிஷன். சரிங்களா? அதுவே நார்மல் பிவினா என்ன? நார்மல் 8%னா நீங்க வந்து இதுக்கு மந்த்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இது வந்து 1 மந்த்ல தான் இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. டோட்டலா 600 பிவி. 600 பிவின்றது என்னன்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்து இப்ப வந்து அவங்க எப்ப ஜாயின் பண்ணாங்களோ, ஃப்ரம் ஜாயினிங் டேட். ஃப்ரம் ஜாயினிங் டேட்ல இருந்து இப்போ வர ஓகேங்களா? இப்போ வர இருக்கிற வந்து குமுலேட்டிவ் பிவின்னு சொல்லுவாங்க. குமுலேட்டிவ்னா நான் கண்டிப்பா எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன். குமுலேட்டிவ்னா ஸ்டார்ட்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற பிவி. இப்போ வந்து எக்ஸாம்பிள் இந்த மந்த் வந்து அவங்களோட பிவி அவங்க அவங்க வந்து ஒரு 100 பிவி வச்சிருக்காங்க. சரிங்களா? அவங்க மை பிவி அதெல்லாம் எதுவுமே நீங்க இது பண்ணிக்காதீங்க. அவங்க டோட்டலா வந்து 100 பிவி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் மந்த்ல. செகண்ட் மந்த்ல ஃபர்ஸ்ட் மந்த்ல அவங்களோட டோட்டல் மை பிவியும் பிளஸ் குரூப் பிவி 100 பிவி குடுக்குறாங்க. அவங்க குரூப்போட சேர்த்து. செகண்ட் மந்த்ல வந்து அவங்க வந்து ஒரு 200 பிவி குடுக்குறாங்கன்னு வைங்களேன். தேர்ட் மந்த்ல அவங்களோட பிவி வந்து ஒரு அப்படியே டபுள் ஆகுது. 400 பிவி ஆகுது. அப்படின்றப்போ இது எல்லாமே டோட்டல் பண்ணும்போது 600 தாண்டிடுச்சா? 400 பிளஸ் 200 பிளஸ் 100 700 பிவி. நம்மளோட கிரைட்டீரியா என்ன? 600 பிவி இருந்தா அது வந்து 8% சொல்லியிருப்போம். அப்போ இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து 700 கொடுத்தனால இவங்க 8%. ஓகேவா? ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஃபாஸ்டா டேட்டுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபாஸ்டா எப்படி எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, உங்க கீழ நார்மலா ஒரு 7 மெம்பர்ஸ் இருந்தாலே போதும். சரிங்களா? ஏன் 7 மெம்பர்ஸ்? பர்ட்டிகுலரா ஏன் 7 மெம்பர்ஸ்? சரி, இப்போ வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதா? இப்போ நான் சொன்ன வரைக்கும் புரிஞ்சுது அப்படின்னா, ஸ்ரீமம் நீங்க சொல்லுங்க. மையானா மத்த எல்லாருக்கும் தெரியும். புரிஞ்சுதா நான் சொன்னது? புரியல புரியல சார். புரி புரியலையா? ஆ புரிஞ்சுது ஆ புரிஞ்சுது. புரிஞ்சுதா? ஷூரா? ஓகே சார். ஓகே, ஓகே. இது புரிஞ்சது தானே? நான் எழுதி காட்டுனது புரிஞ்சது தானே? எல்லாம் டவுட் இருந்தா மறுபடியும் கூட கேட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த குமுலேட்டிவ் ஒரு டைம் சொல்லுங்க. ஓகே. இப்ப பாருங்க. இப்ப குமுலேட்டிவ் இந்த நார்மலா அந்த 8% தானே சொல்றீங்க? இதானே? செகண்ட் கிரைட்டீரியா தானே கேட்கிறீங்க? ஹலோ? ஹலோ. அந்த அந்த இந்த குமுலேட்டிவ் தானே சொல்றீங்க? இந்த 600 பிவி. ஆமா சார். ஓகே. குமுலேட்டிவ்னா என்னன்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்து நீங்க எப்ப ஜாயின் பண்ணீங்களோ, இப்ப நீங்க ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற பிவி. ஓகே ஓகேவா? சார். குமுலேட்டிவ்னா இதுதான். டோட்டலா
இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் இன்னைக்கு கரண்ட் டேட் வரைக்கும் நீங்க எவ்வளவு பிவி கொடுத்திருக்கீங்களோ அதான் குமுலேட்டிவ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே சார். அதுல நீங்க வந்து 600 பிவி நீங்க எடுத்திருக்கணும். ஓகே சார். ஓகேங்களா? மை பிவி பிளஸ் குரூப் பிவி அதுவும் ஓகேவா? இப்ப புரிஞ்சுதா ஓகே உங்களுக்கு? சார். ஓகே சார், புரிஞ்சுது. ஓகே. இப்ப பர்டிகுலரா ஏன் 7 மெம்பர்ஸ் உங்க கீழ வேணும் அப்படின்னா, இப்ப பாருங்க நம்ம மினிமல் பிவி 40 பிவின்னு சொல்லியிருப்போமா எல்லார்கிட்டயும். இப்ப 7 மெம்பர்ஸ்ன்றது ஒரு மந்த்ல நீங்க ஒரு 40 அவங்க பண்றாங்க. 40 பிவி பண்றாங்கன்னா 282 பிவி. ஓகேங்களா? நீங்க ஒருத்தரு. நீங்க ஒரு 40 பிவி பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? 40 பிவி நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா 320 பிவி அழகா நம்ம வந்து இது பண்ணிடலாம். இந்த 7 மெம்பர்ஸ்ன்றது அப்போ வந்து வீக்கும் வந்து நம்ம எவ்வளவு ஐடிஸ் எடுக்கணும்? ஏன்னா நம்ம டீம் மெம்பர்ஸ் இப்பயே 6 மெம்பர்ஸ் இருக்கும். அப்ப இவங்க எல்லாரும் நம்ம ஈஸியா வந்து இதுல டூப்ளிகேட் பண்ணலாம். ஆனா இதுல வந்து யாருமே ஒரு ஈக்குவலான எனர்ஜியை போட்டாதான், ஈக்குவலான எஃபர்ட் போட்டாதான் நம்மளால சக்சஸே பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதனால அழகா வந்து ஏன்னா இப்போ வந்து நான் ரீசெண்டா நான் பாக்குறச்ச இப்போ புதுசா வந்திருக்கீங்க. ஓகே, இப்போ வந்து இப்பத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணா ஈஸியா நம்மளுக்கு இது பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இப்ப இருக்கவங்க எல்லாருமே வந்து நியூ ஜாயினர்ஸ்னால ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இத வந்து நம்ம தான் இது பண்ணிக்கணும். ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி எல்லாரோட growthமே இருக்கு. கரெக்டா? இப்ப வந்து அவங்க தான் இது பண்றனால நான் ஒண்டிதான் வளர போறேன். இல்ல என் கீழ இருக்கவங்க தான் வளர போறாங்க அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்குமே இது வந்து பெனிஃபிஷியரி. இப்ப நீங்க வந்து ஒரு 3 ஐடிஸ் எடுக்குறீங்க அப்படின்னா, நம்ம டீம் கிட்ட இருந்து ஒரு 3 ஐடிஸ்னா 6 மெம்பர்ஸ்ன்ட்டு வராங்க. நீங்க ஒருத்தர் 7 மெம்பர்ஸ். அழகா முடிஞ்சுச்சா? அப்போ ஒரு 3 மெம்பர் நம்ம வந்து ஒரு 7ன்னு டார்கெட் வச்சாதான் நீங்க வந்து ஈஸியா நம்ம டார்கெட் இது பண்ணவே முடியும். அப்ப இத என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சிஸ்டத்தெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் இதுக்குள்ள நீங்க வரவே முடியும். ஓகேவா? உங்களோட டார்கெட் என்னன்னா இந்த 7 மெம்பர்ஸ். நீங்க எப்படி வேணா உங்கள வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். ஆனா எண்ட் ஆஃப் த மந்த் நம்ம 7 மெம்பர்ஸ் எடுத்திருக்கோமா? அதுதான் உங்களோட ரிவ்யூவா இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா மேம் உங்களுக்கு? புரிஞ்சுது சார். ஓகே. ஓகே. இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? எடுத்துடலாமா? இப்போ கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் நம்ம 8% ஓகே. அதே மாதிரி 8%க்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னு நான் சொல்லிடுறேன். சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப நம்மளுக்கு வந்து மொத்தமா வந்து 5% 8% அதுக்கப்புறமா இப்போதைக்கு நீங்க இதை ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் ரொம்ப எல்லாம் கொலிக்கு போய் வேணாம். இப்போதைக்கு நம்ம நெக்ஸ்ட் லெவல் வந்து 8%. 8%க்கு 282 பிவி நம்ம கொடுக்கணும் 1 மந்த்ல. இதுதான் உங்களோட டார்கெட்டா இருக்கணும். சரிங்களா? எல்லாருமே அவங்களோட பர்ச்சேஸை நீங்க முடிச்சிட்டீங்களான்னு பாருங்க. 40 பிவி உங்களோட இது மினிமம். அதுக்கு மேல நீங்க வந்து கன்சிஸ்டன்சி எடுக்கிறீங்களோ எடுக்கலையோ அது வந்து உங்களோட இஷ்டம். ஓகேவா? ஆனா மினிமமா 40 பிவின்றது நீங்க பண்ணீங்கன்னா தான் நம்ம கீழே இருக்கவங்களே பண்ண முடியும். கரெக்டா? அதனால டார்கெட் வந்து நம்ம இப்ப இருக்கிற இப்ப நம்ம 3 பேர் இருப்போமா? ஆமா. இந்த 2 பேர் ஓகேங்களா? இப்ப இந்த 2 பேர் இந்த டார்கெட் முடிச்சீங்கனாலே ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ஃபோக்கஸ் பண்றத டீமை ஃபோக்கஸ் பண்ணுங்க. மெம்பர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிவியை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. பிவி கண்டிப்பா வந்துரும். ஓகேங்களா? இப்பயே வந்து நம்மளோட டீமோட டோட்டலா வந்து 113 நினைக்கிறேன் பிவி. இப்போ அவங்களோட மை பிவி நீங்க பாத்தீங்கன்னா, மை பிவி குரூப் பிவி நீங்க சேர்த்தீங்கன்னா, அவங்களோட கரண்ட் பிவி வந்து எனக்கு இதை முடிச்சுட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? உங்களோட உங்களோட டோட்டல் பிவி மை பிவியும் குரூப் பிவியும் எவ்வளவு இருக்குன்ட்டு கவுண்ட் பண்ணி நீங்க சொல்லுங்க. அதுக்கேத்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து பிளான்ன்றது நான் இது பண்றேன். ஆனா 7 மெம்பர்ஸ் அது நீங்க பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். இப்ப பாருங்க ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்குமா? வெளியே 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்ப 6 மெம்பர்ஸ்மே ஒரு 7 மெம்பர்ஸ்ன்றது நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம்னு வைங்க. அதுல இருந்து ஒரு 5 மெம்பர்ஸ் ஆக்டிவா இருக்கட்டுமே. அப்ப 7 5 35 மெம்பர்ஸ் 1 மந்த்லயே நம்ம 35 மெம்பர்ஸ்ன்றது ஆகும். ஓகே, அதுல கூட நீங்க 5 மெம்பர்ஸ் 5 மெம்பர்ஸ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிருங்க. 30 மெம்பர்ஸ்ன்ற அழகா வராங்களே. ஏன் இதுல வந்து ரொம்ப ஏன் காம்ப்ளிகேட் பண்ணணும்? ஆனா இதுல என்னன்னா நீங்க எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா தான். பெர்ஃபெக்ட்ன்றதோட நம்ம கண்ட மிஸ்டேக்ஸ் பண்ணுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா பண்ற மிஸ்டேக்க பண்ணிட்டே இருக்காதீங்க. ஏன்னா நம்ம இது ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களை யாருமே கவனிக்கல, இல்ல மீட்டிங் வந்து நீங்க இது பண்ணல, அதெல்லாம் வந்து உங்களை யாருமே மானிட்டர் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. சரிங்களா? உங்க லைஃப் ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த 5 மெம்பர்ஸ் இருக்காங்க நான் இது சொல்லி தரேன். மேபி நாளைக்கு இதுல இருந்து யார் வேணா போலாம், எல்லா புது மெம்பர்ஸுமே வரலாம். கரெக்டா? அப்ப இந்த ப்ராசஸ்ன்றது நம்ம நடந்துட்டே தான் இருக்கும். அதுல என்னன்னா உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு நான் சொல்ல வரேன்.
ஓகேங்களா? அதனால ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கிளியரா இருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட இத வந்து நீங்க வந்து அதே மாரி ஏதாவது கஷ்டமா இருக்கா? வந்து ஷேர் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு தெரியும். ஓகேவா? அதே மாரி டெய்லியும் உங்க அப்ளையன்ஸ்க்கு வந்து அவங்க பண்றாங்களோ இல்லையோ நீங்க கால் பண்ணிருங்க. ஏன்னா ஆ இப்போ வந்து ஓகே தான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இப்போதைக்கு ஐ ஜாயின் ஃபீட்பேக் 8:50க்குலேருந்து 10:10க்குள்ள நீங்க வந்து அ ஃபீட்பேக்ன்றது போட்டுருக்கணும். அதே மாரி டெய்லி அப்ளையன்ஸ் கால், டெய்லி 5 மெம்பர்ஸ். இந்த ஒரு 4 டாஸ்க் ஒண்டி கரெக்ட்டா பண்ணுங்க. ஓகே. புரிஞ்சுதா? ஸ்ரீமேம் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே சார். புரிஞ்சுது சார். ஓகேவா? அப்போ ஒரு மந்த்லயே நம்ம 30 மெம்பர்ஸ்ன்றது வருமா? ரொம்ப ஈஸி தானே இந்த பிசினஸ். இப்ப புரிஞ்சுதா ரொம்ப உங்களுக்கு? ஈஸி. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல சார். புரிஞ்சுது ஏன்னா சார். ஓகே. ஏன்னா நம்ம பிரான்ஸ் டைரக்டர் அடிக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு 45 மெம்பர்ஸ் போதும். இதுதான் இத்தனை மெம்பர்ஸ் இருந்தாலே போதும். 45 மெம்பர்ஸ்ன்றது நம்ம டார்கெட் வச்சனாலே 45 மெம்பர்ஸ்ன்றது ஆக்டிவா உங்கள மாரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண ஆரம்பிச்சா தான் அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த 45 மெம்பர்ஸ் தான் நம்ம வந்து இப்ப வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதுல நெறைய கஷ்டங்களும் இருக்கும். என்னன்னா, நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். ஏன்னா, நீங்க எல்லாம் காலேஜ் போயிட்டு இருக்கீங்க. ஆ நீங்க ஏதாவது வொர்க்குக்கு போயிட்டு இருக்கலாம். அப்படின்றப்போ நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்தா ஒண்டி தான் நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதனால நெக்ஸ்ட் ரிவ்யூல நம்ம பார்ப்போம். இப்ப வந்து நம்ம 4 மெம்பர்ஸ் நான் அதனால தான் இத ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் இது என்னோட YouTube இதுலயுமே நான் வந்து ஷேர் பண்ணேன். பார்க்கலாம் நம்ம சைட்லைன் வந்து எப்படி ரன் ஆகுதுன்ட்டு. ஓகேவா? இப்போதைக்கு 4 மெம்பர்ஸ்ன்றது நம்ம இந்த வீக்ல இருந்து நம்ம வீக்லி 1 டைம் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். கரெக்ட்டா? ஓகேவா? ஓகேவா இது? வீக்லி ஒன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணலாமா இந்த மாரி? ஸ்ரீமம் உங்களுக்கு ஓகேவா? ஓகே சார். ஓகே. ஓகே. தருண் உங்களுக்கு? ஓகே ப்ரோ. ஓகே தான். புரிஞ்சுதா? ஓகே. என்னெல்லாம் நீங்க மாற்றம் எதிர்பார்க்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? இதெல்லாம் நான் பண்றதுக்கு நான் ஆஹ் ரெடியா தான் இதனால நம்ம டீம் வந்து ஸ்டேபிளா இருக்கும் ப்ரோ. அதுனா வீக்லி வீக்லி என்ன நடக்குதுன்றது வந்து நமக்கு அப்சர்வ் இருக்கேன். ஆகும். ம், ம், ஸோ ம், ம். மூலியமா மிஸ்டேக்ஸுமே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரி ஓகே. இந்த இந்த வீக்ல இருந்து என்ன மாற்றத்த உங்ககிட்ட இருந்து பார்க்கலாம்? இந்த வீக்ல இருந்து ஆஹ் இது கன்சிஸ்டன்சியா பண்றது வந்து கண்டிப்பா பார்க்கலாம் bro. அதுக்கு வந்து ஒரு ஐடியா யோசிச்சு. கேக்குதா ப்ரோ? ஹலோ ப்ரோ, கேக்குதுங்களா ப்ரோ? ம். ஓகே, ஓகே. ஆ ஓகே அப்புறம் ஓகே. சொல்லுங்க ப்ரோ. அதான் ப்ரோ, கன்சிஸ்டன்சியா பண்ணலான்னு ஒரு ஐடியா. கண்டிப்பா. ஆனா நான் இது அப்படியே தான் ரெக்கார்டிங்ல தான் இருக்கும். நீங்க டெய்லியும் ஓகே வந்துருவீங்களா? ஓகே. மீட்டிங் வந்துருவீங்களா? அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. கண்டிப்பா வந்து அதே மாதிரி டீமுமே டெய்லியும் டார்கெட் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே. நானுமே ஓகேங்களா? சேஞ்ச். ஓகே ஓகே. ஓகே ப்ரோ. வேற என்னெல்லாம் உங்க கிட்ட இருந்து சேஞ்சஸ் வந்து நான் பார்க்கலாம்? நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி பண்றத ப்ரோ. சொல்லுங்க. இல்ல நான் சொல்லணும். இதனால நீங்க வந்து ஏன்னா நம்மளுக்கு இனி எமர்ஜென்சிலாம் வரும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அத எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு நான் இதெல்லாம் எனக்கு கண்டிப்பா டைம் இருக்குனால நான் வந்துருவேன். அதுதான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே சரிங்களா? ஓகே ப்ரோ. அதனால கண்டிப்பா ஏன்னா நம்ம ஒரு 40 மினிட்ஸ் தான் நம்ம அங்க வந்து அ ஒண்ணா இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு போறோம் அப்டின்னா, நம்ம கண்டிப்பா ஃபர்தரா நம்ம போக தான் போறோம். அப்ப வந்து நம்ம ஆமா 8 டூ 10 ஹார்ஸ் நம்ம அங்கேயே தான் இருப்போம். அப்ப நீங்க என்ன ஆமா பண்ணுவீங்க? இங்க நம்ம 45 மினிட்ஸ் நம்மளால ஒழுங்கா உட்கார முடியலன்னா, அங்க போய் 8 ஹார்ஸ் டூ 10 ஹார்ஸ் நம்ம எப்படி உட்காருவோம்? கண்டிப்பா ப்ரோ. சரிங்களா? அப்போ ஓகே ஓகே. இந்த வாட்டில இருந்து நீங்க என்னலாம் சொல்லியிருக்கீங்க? சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க. கன்சிஸ்டன்சி, அப்புறம் டீமோட கோஆப்ரேஷன் ப்ரோ. ஓகே. அப்புறம் இன்வைட் எத்தன பேர் பண்ண அப்ளைன்ட் வந்து போறீங்க டெய்லியும்? என்ன ப்ரோ? டெய்லியுமே எத்தன பேர் இன்வைட் பண்ண போறீங்க? டெய்லியுமே நான் என்னென்ன மெத்தட் ட்ரை பண்றேனோ அதுல இருந்து ஒரு 50 மெம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன் bro. ஓகே. நான் என்ன சொல்றேன்னா 5 மெம்பர்ஸ் எல்டிபி குடுங்க. உங்களுக்கு அதான் டார்கெட். ஓகே ஓகே. சரிங்களா? இன்வைட்ன்றது நீங்க எத்தன வேணா பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க ஓகே 5 ஓகே. மெம்பர்ஸ்ன்றது எல்டிபி குடுத்திருக்கணும். எனக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு விடுங்க. ஓகேவா? ஓகே ஈஸி ப்ரோ. தானே இது?
ஓகே ப்ரோ. பண்ணிடலாமா? பண்ணிடலாம் ப்ரோ. ஓகே, இதுதான் உங்களோட டார்கெட். ஓகே. ஓகே, சரிங்க ப்ரோ. ஓகே, ஆமாம். தேங்க்ஸ்ங்க. ஓகே. கண்டிப்பா. வேற ஏதாவது சொல்லணுமா டீமுக்கு? டீமுக்கு வந்து ஆமா, ஓகே தான் ப்ரோ. நெக்ஸ்ட் மீட்டிங்ல கண்டிப்பா ஏதாச்சும் சொல்றேன். சரி. ஓகே, நான் ஓகே. ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணிட்டு. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே, நெக்ஸ்ட் ராகேஷ். ஓகே. சொல்லுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்க? என்னெல்லாம் மாற்றத்தை நம்ம பார்க்கலாம் உங்ககிட்ட இருந்து? நானும் ஒரு 2 வீக்கா சரியா மீட்டிங் வரல ப்ரோ. காலேஜ் ஸ்டார்ட் ஓகே. பண்ணதுனால சரியா அட்டென்ட் பண்ண முடியல. நாளைல இருந்து கொஞ்சம் நல்லா நாளைல இருந்து இல்ல, இன்னில இருந்தே கொஞ்சம் மீட்டிங் எல்லாம் கரெக்டா வரணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. வந்தாகணும். தருணுக்கு இருக்க ப்ராப்ளம் தான் ப்ரோ. எனக்கும் காலேஜ் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வர்றதுனால சரியா அட்டென்ட் பண்ண முடியல. இன்னில கண்டிப்பா. இருந்து ஏன்னா உங்களோட இது எனக்கு கண்டிப்பா புரியுது. ஓகேங்களா? ஏன்னா ஒரு இடத்துல நீங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. அப்ப இதுல இருந்து நம்ம மாற்றம் வரணும்னா நம்ம இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணதான். ஏன்னா நீங்க அங்க இருக்கிறது வந்து ரொம்ப நிறைய நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களே தவிர, பட் அங்க உங்களுக்கு இன்கம் ரொம்ப ரொம்ப கம்மி. கரெக்டா? ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. நம்ம அதே மாதிரி இப்போதையே நம்மளுக்கு வந்து இன்கம் கிடைச்சிருக்கு. அதனாலதான் நம்ம அந்த ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வாங்க. ஒன்றும் நீங்க டபுள் டாஸ்கிங் மாதிரி நீங்க பண்ணும்போது தான் நம்ம இப்ப பாருங்க, நான் இப்பயுமே ஷிஃப்ட்ல தான் இருக்கேன். ரெண்டுமே மேனேஜ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு மீட்டிங் எடுத்துட்டு இருக்கேன். ஆமா சரிங்களா? ப்ரோ. அதனால வந்து ஏன்னா இது கொஞ்ச நாளைக்கு தான். கரெக்டா? இப்ப நீங்க லாஸ்ட் வரைக்கும் அதே வேலையில அதே ஒர்க்லயா இருக்க போறீங்க? இல்ல இல்ல. உங்களுக்குன்னு ஒரு freedom வேணும்ல. ஆமா ப்ரோ. சரிங்க. அதனால நீங்க அத பத்திலாம் யோசிக்காம, நான் இது இது எனக்காக நான் பண்றேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்துருவீங்க. ஆமா ப்ரோ. ஓகேவா? சரிங்களா? அதனால வந்து 8:50க்கு நீங்களுமே 8:50க்கு ஷார்ப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபீட்பேக் போட்டுருங்க. அதே மாதிரி நீங்க எடுத்த ஐடி நீங்க நீங்க போனனால கண்டிப்பா போயிருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு சும்மா இன்னைக்கு கால் பண்ணி பாருங்க. சரி ப்ரோ. என்னாச்சு இந்த மாதிரி. சரிங்களா? அதே மாதிரி சரி. நீங்களுமே 5 மெம்பர்ஸ் டார்கெட் பண்ணிக்கோங்க. சரி ப்ரோ. ஓகேவா? ஏன்னா நீங்க எடுத்த ஐடி தானே அவங்க எல்லாம். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. ஓகேவா? அதனால டெய்லியும் நான் ஒரு மெம்பராவது நான் வந்து உள்ள சேர்க்கணும் அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா பண்ணிடலாம். சரிங்களா? சரி ப்ரோ. ஓகே. அதே மாதிரி டெய்லியுமே நீங்க எனக்குமே உங்களோட ட்ராக்கிங் அனுப்பிச்சு விடுங்க. அதே மாதிரி உங்க டவுட்ஸ் இருந்தா டெய்லியும் நீங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ணுங்க எனக்கு. எல்லாருக்கும் சொல்றது அதான். நான் கால் பண்றேனோ இல்லையோ எல்லாருமே நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. சரி ப்ரோ. எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ. சரிங்களா? ஓகே. இப்ப இன்னில சரி. இருந்து ஒரு புது ராகேஷா பார்க்கலாம். கரெக்டா? கண்டிப்பா பார்க்கலாம் ப்ரோ. சரி, ஓகே. ஓகே, எண்ட் பண்ணிக்கலாமா மீட்டிங்க? ஸ்ரீமம் எண்ட் பண்ணிக்கலாமா? இல்ல நீங்க ஏதாவது டீம் சைடுல சொல்லணுமா? இல்ல சார், இல்ல சார். டீம் கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாமா? அடுத்த மீட்டிங்ல சொல்றேன் சார். சரி, நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்க இன்னில இருந்து? ஹலோ, சொல்லுங்க சார். நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்க? இனி முடிஞ்ச அளவுக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண. ஓகே, ஓகேங்களா? நான் ஆ. என்ன சொல்றேன்னா நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. டெய்லியும் இம்ப்ரூவ் பண்ணுங்க தான் நான் சொல்றேன். சரிங்களா? சரி, ஓகே. ஓகே சார். அடுத்த மீட்டிங்கா நம்ம பார்ப்போம் எத்தனை மெம்பர்ஸ் சேர்றோம் அப்படின்ட்டு. சரிங்களா? டார்கெட் ஓகே. வச்சுக்கோங்க. கண்டிப்பா அதுக்கான ப்ராக்ரஸ் நான் உங்களுக்கு வந்து ஷேடோவா இருப்பேன். எந்த டவுட்ஸா இருந்தாலுமே நீங்க கேளுங்க. சரி, ஓகே. நம்ம எண்ட் ஓகே. பண்ணிப்போம். நெக்ஸ்ட் மீட்டிங் நம்ம வந்து ரிவ்யூ பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஓகே, டாடா. பை பை.